வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாமக நிர்வாகி நீக்கம், தலைவராக ஜோசுவா நியமனம், ராமதாஸ் அதிரடி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் தீயை போல பரவி வருகிறது. ஏனென்றால் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அவர் பேசியது, 50 ஆண்டுகளாக கட்சியை வளர்த்தேன், ஆனால் அன்புமணி ஒரு நொடியில் அதை உடைத்து விட்டார். அது மட்டுமின்றி வளர்த்த கடா மார்பில் எட்டி உதைப்பது போல் அன்புமணி உதைத்து விட்டார். தான் தாயின் மீதே பாட்டிலை தூக்கி அடித்தவர் அன்புமணி எனவும் வெளிப்படையாகவே பேசினார். எனவே பாமக விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவும் வெடித்துள்ளது. இப்படியான சூழ்நிலையில் இன்று தந்தையை வைத்து விமர்சனங்களுக்கு அன்புமணி இன்று சென்னையில் சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் விளக்கம் அளிக்கும் வகையில் பேசியிருந்தார். ஒரு பக்கம் இவர் பேச, மற்றொரு பக்கம் ராமதாஸ் கட்சியில் ஏற்கனவே இருக்கும் மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிய நபர்களை நியமனம் செய்து அறிவித்து வருகிறார். உதாரணமாக பாமகவின் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் மயிலன் சிவகுமாரை பொறுப்பில் இருந்து நீக்கி அவருக்கு மாற்றாக புகழேந்தி நியமனம் செய்யப்பட்டதாக அறிக்கை ஒன்றையும் ராமதாஸ் வெளியிட்டு இருந்தார். அவருடைய இந்த செயலுக்கு பதில் அளிக்கும் விதமாகவும் சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி பேசியிருந்தார். கூட்டத்தில் பேசிய அன்புமணி, பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் பொருளாளரை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாமக பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைத்தால் மட்டுமே நிர்வாகிகளை நியமிக்கவோ நீக்கவோ முடியும். வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. இதுதான் நம்முடைய கட்சியின் விதி. பாமகவின் பொதுக்குழுவின் நான் உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டோம். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் மட்டுமே நிர்வாகிகளை மாற்ற முடியும். நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக எனது கடிதம் மட்டுமே செல்லும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அவர் அப்படி பேசியிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவராக இருந்த பச்சையப்பனை நீக்கி புதிய மாவட்ட தலைவராக ஜோசுவா என்பவரை நியமித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே 4 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு மாவட்ட செயலாளரை ராமதாஸ் நீக்கியுள்ளார். எனவே இது பாமக உட்கட்சி விவகாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து